19 நாட்கள் தொடர்ந்த நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்குது. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நாடாளுமன்றம் பக்கமே வரல. எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் இதுவரைக்கும் பதில் கிடைக்கல. தமிழ்நாட்டில் 10 எரிஞ்ச மேகதாது இஷ்யூ பற்றி எதுவுமே அங்கே பேசப்படலை. நீட் விஷயம் தொடர்பாக மிகப்பெரிய விவாதம் நடக்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், அதுவும் நடக்கல. மாணவர்களில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு யாருமே பொறுப்பெடுத்துக்கல. 12 மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு 10 மசோதாக்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு மசோதாக்கும் அதிகபட்சமாகவே 5 முதல் 10 நிமிஷம் தான் டைம் எடுத்திருக்கிறாங்க. விதிவிலக்காக அந்த வினாத்தாள் தொடர்பான மசோதா மட்டும் விவாதத்திற்கு உட்பட்டிருக்காங்க. மற்ற எந்த ஒரு மசோதாவும் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றிருக்கிறாங்க. இப்போ சிஜேபி மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் மீண்டும் ஜந்தர் மந்தரில் போராட்ட போகிறோம். ஜந்தர் மந்தர் போராட்டம் சீசன் 2 அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம வாக்களித்தவர்கள் தான் எம்பியாக மாறிக்கிறாங்க. எம்பிக்கள் தேர்ந்தெடுத்து தான் பிரதமராக உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கான குரல் பார்லிமெண்ட்டில் ஒழிக்க வேண்டியது அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் வழிகாட்டக்கூடிய நடைமுறையாக இருக்கும் பொழுது அங்கே அது மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்படிங்கும்போது அதை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில கேள்விகளை கேட்கலாம், ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை உருவாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதல்ல பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஜூலை மாதம் 20ஆம் தேதி தொடங்குது. 19 நாட்கள் நடந்திருக்குது. நடுவில் விடுமுறை நாட்களாக கழிச்சோம்னா 19 நாட்கள் வரும். தொடங்கும் போதே மிகப்பெரிய ஒரு கலவரத்தோட உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயத்தோடு தொடங்குது. மாணவர்கள் பேரணி அப்படிங்கிறது நாடாளுமன்ற கட்டிடத்தை நோக்கி நகர்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு வன்முறை காடாக டெல்லியை மாற்றுது. போலீஸ் அவர்கள் தடியடி பயங்கரமாக நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஷாக் வைக்கப்பட்ட பேரிகார்டு பயன்படுத்தப்பட்டது, ஆணி பயன்படுத்தப்பட்ட லத்தி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் பெண்கள் மீது மிக கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள். லாரியில் லாரி முழுக்க கற்களை போலீஸாரே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும், பல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கி வச்சிருந்தாங்க. இது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு மாணவர்களுடைய போராட்டத்துக்கு அடிபணிந்து அவங்களோட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டுச்சு. கல்வி அமைச்சர் பதவி விலகியிருந்தார். கல்வி அமைச்சர் பதவி விலகினதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான வரவேற்பை பாஜக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக கல்வி அமைச்சராக இருந்தவர் பதவி விலகியிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது செட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்க முடியுது. இப்படி இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு விவாதம் நடக்கும், அதுக்கான சரியான பதில் அரசு தரப்பிலிருந்து கிடைக்கும் அப்படி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கும் பொழுது அதை பற்றி பெரிய விவாதம் அப்படிங்கிறதே நடக்கல. எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபடுறாங்க, அவை ஒத்திவைக்கப்படுது, திருப்பியும் அவை கூடுது, அமளியில் ஈடுபடுறாங்க, ஒத்திவைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியே தொடர்ந்து கடந்து போயிட்டே இருந்தாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களும் சரி, உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்களும் சரி நாடாளுமன்றத்தை முழுவதுமாகவே புறக்கணிச்சிருக்கிறாங்க. அந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லணும். அவர்கள் மீது நிறைய கேள்வி துணைகள் தொடுத்திருந்தாங்க. ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமாக கண்டிப்பாக இருந்திருக்கும். அவர் இந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நீட் விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் போராடுறாங்க. அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதற்கு பொறுப்பாக யார் இருக்கிறார் அப்படின்னா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தான் இருக்கிறார். எங்கு சுத்தினாலும் கடைசியில் அமித்ஷா அவர்களுடைய பெஞ்சில் தான் நிற்கும். அவருடைய கீழ் இருக்கக்கூடிய துறை தான் இவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை மாணவர்கள் மீது நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வைக்கிறாங்க. அப்போ அதற்கான பதிலுக்கு வேணும், அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்பட்டுச்சு. அவர் பதிலளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் அவைக்கு வரல, அதுக்கான பதிலும் கொடுக்கல. ஆனால் வெளியில் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கப்பட்டது. நேற்று ஒரு நியூஸ் கார்டு கூட நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தோம். எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நாங்கள் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் எல்லா கேள்விகளும் சபாநாயகர்கிட்ட கொடுங்க, நாளை 3 மணிக்கு நாங்கள் விவாதத்தில் பங்கேற்று பதிலளிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கார்டு நான் பார்த்துருப்போம். உண்மை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எந்த ஒரு பதிலும் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தெரியுது. வந்தாங்க, அவர் எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது, வந்தே மாதரம் பாடப்பட்டது, உடனடியாக நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தில் நிறைவடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அரசு அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? யார் எடுத்துக்குவா? கடைசியில் மாணவர்கள் மீது அவ்வளவு தாக்குதல் நடந்திருக்குது. நீட் விகாரம் இவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை பொறுப்பெடுத்துக்கணும் இல்லையா? ஓட்டு போட்டு மக்கள் வாக்களித்து உங்களை தான் ஆளணும், எங்களை ஆளுங்க, எங்களுக்கான சட்டங்களை ஏற்றுங்க, எங்களை பாதுகாத்துங்க அப்படின்னு உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கும்போது அதை ஏன் தட்டி கழிக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்குது. அதற்கு பிறகு பார்லிமெண்ட்ல இந்த முறை செக்ஷன் மழைக்கால கூட்டத்தொடரில் மட்டும் 12 மசோதா
மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு 10 மசோதாக்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்த மசோதாக்களில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த நீட் வினாத்தாள் தொடர்பாக சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதற்கு மட்டும்தான் ஒரு நீண்ட நெடிய விவாதம் அப்படிங்கிறது நடக்கிறதோடைய மற்ற எந்த மசோதாவுக்குமே மிகப்பெரிய விவாதம் அப்படிங்கிறது நடக்கலை அப்படிங்கிறது. அதிகபட்சமாகவே 10லிருந்து 15 நிமிடங்கள் தான் அதுக்குள்ளே வந்து ஒரு மசோதா நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த மசோதா தான் அடுத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டத்தை கொண்டு வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மசோதாக்கள் எந்த ஒரு விவாதமுமே இல்லாமல் மிகப்பெரிய கூச்சல் எதிர்ப்பு குரல் அப்படி இருக்கிற குரல் வாக்கெடுப்பின் மூலமாக டக்கு டக்கு டக்குன்னு நிறைவேற்றிடுறாங்க. ஒரு மசோதா நிறைவேற்றுறதுக்கு அதிகபட்சமாக 15 நிமிடம், குறைஞ்சபட்சமாக 2 நிமிடங்கள்லாம் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட்டை பாஜக வந்து ஒரு லப்பர் ஸ்டாம்ப் போல பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதா இரண்டாவது முக்கியமான கேள்வி. லப்பர் ஸ்டாம்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லப்பர் ஸ்டாம்ப் இப்படி குத்துனா அந்த முத்திரைக்கும் பவர் இருக்கும், ஆனால் அந்த குத்துறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்லிமெண்ட்டை ஒன்றிய அரசு இப்போ தற்போது கூடிய யூனியன் கவர்மெண்ட் பார்க்குறாங்களா அப்படிங்கிறதா இரண்டாவது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. மூன்றாவது முக்கியமான இஷ்யூ தமிழ்நாட்டு தொடர்பான இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காவிரி இஷ்யூ தான். அதாவது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவை வந்து கர்நாடக அரசு கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 2 லட்சம் ஏக்கர் அளவிற்கு குறுவை சாகுபடி அப்படின்னு போட்டுருக்காங்க. 1 லட்சம் ஏக்கர் ஹெக்டேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கருகியும் போயிருச்சு. மிச்சம் இருக்கிறது காப்பாற்றுறதுக்கு தண்ணி வருமா அப்படிங்கிறது தெரியல. நதிநீர் மேலாண்மை ஆணையம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அது கர்நாடக அரசு கேட்பதாக இல்லை. என்ன வழியில் தான் தண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத மத்திய அரசு சொல்லணும். எங்களுக்கு விவாதம் நடத்தணும் அப்படின்னு அப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து ஒரு ஒத்துழைப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா முழுவதுமாக நிராகரிக்கிறாங்க. அதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதே மாதிரி தான் நிறைய இஷ்யூக்கள் நடந்திருக்குது. இப்போ கேரளா அப்படிங்கிற பேரை கேரளம் அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு மசோதாவும் அந்த 10 மசோதாவில் ஒன்றாக நிறைவேற்றிருக்கிறாங்க. அது ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மசோதா. ஆனால் அந்த மசோதாவிற்கு கூட மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது கேரள எம்பிக்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த மசோதாவில் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து வாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப அதீத முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்கு கூட கலந்துக்க முடியாத அளவிற்கு எது வந்து உள்துறை அமைச்சரையும் பிரதமரையும் தடுக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அதாவது மாநில உரிமை சார்ந்த மாநிலங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் செய்யறதுக்கு ஒன்றிய அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம அது அவங்க ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சுக்கிட்டும் இது அரசியல் கண்ணோட்டத்தோடய பார்க்குறாங்களா அப்படிங்கிறதா மிக முக்கியமான மூன்றாவது ஒரு கேள்வியாக இருக்குது. இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் வராங்க. மிக கடுமையான எதிர்ப்பு வருது. உடனடியாக வந்த உடனேயே வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது பாடப்படுது. மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. மறு தேதி குறிப்பிடாம அவை அப்படிங்கிறது ஒத்திவைக்கப்படுது. இது இப்போ நடந்துட்டு இருக்கு. இதே வழியில் இன்னொரு பக்கம் சிஜேபி வந்து நாங்கள் மீண்டும் ஜந்தர் மந்தரில் கூட போகிறோம், ஜந்தர் மந்தர் சீசன் 2 அப்படிங்கிறது தொடங்க போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க சிஜேபியினோட நிறுவனர் அப்ஜித் தீக்கே. இதன் அடிப்படையில் எண்ணத்தை நோக்கமாக வச்சு இறங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்களோட செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிற பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளுடைய கட்டமைப்பு தொடர்பாக நாங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. நிறைய இடங்கள் ஆய்வு செய்யணும், அதை வந்து மேம்படுத்தணும், அவங்களோட போய் கலந்துரையாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. நாங்கள் வந்து அரசியல் அமைப்பாக உருவாக போகிறதில்ல, தேர்தல் காலத்தில் வந்து நிற்க போகிறதில்ல, அதே நேரத்தில் நாங்கள் ஒரு அழுத்த குழுவாக இருக்க போகிறோம். அழுத்த குழு அப்படின்னா என்ன அப்படின்னா அரசியலில் பங்கேற்க மாட்டாங்க, தேர்தல் அரசியல் நிற்க மாட்டாங்க, ஆனால் வெளியிலிருந்து போராட்டங்கள் பண்ணுவாங்க. அரசு அந்த ஆளக்கூடிய எந்த அரசு ஆளுதோ, காங்கிரஸாக இருக்குதோ பாஜக இருக்கும், எது ஆளுதோ அந்த கட்சிக்கு வந்து மக்களின் குரலாக ஒழிப்பாங்க, மக்களின் குரலாக சார்ந்து அழுத்தம் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அதே மாதிரி அழுத்த குழுவாக இருக்க போகிறேன் அப்படின்னு தொடர்ந்து இப்போ அறிவிச்சிருந்தாலும் கூட அவங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பரிணாம வளர்ச்சி பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கிடைச்சிட முடியும். எப்படி அப்படின்னா இப்போ மண்டல தலைவர்கள் நியமிக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாநில அளவில் நிர்வாகிகள் சில இடங்களில் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வட இந்தியாவில் நிறைய இடங்கள்ல நிர்வாகிகள் நியமனம் அப்படிங்கிறது ரொம்பவே வேகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேரடியாக அவங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னு மக்களை சந்திக்கிறாங்க, அவருடைய குறைகளை கேட்டு அது ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு அக்யூரேட்டா ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படி இயங்குமோ அதே போல இயங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சிஜேபி வட இந்தியாவில் சில மாநிலங்களில் தங்களை முன்னிறுத்தி காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கிளும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 15 ஆண்டு காலம் யூனியன் கவர்மெண்ட்டில் வந்து, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் 15 ஆண்டு காலத்தில் 2 நபர்கள் தான் வந்து அடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா விவசாயிகள். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆண்டு முழுக்க கடுமையாக போராடி அவங்க கொண்டு வந்த விவசாய சட்டத்தை வந்து திரும்ப பெற வச்சாங்க. அதற்கு பிறகு யார் அப்படின்னா ஜென்சிக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி கல்வி அமைச்சரையே பதவி விலக வச்சாங்க. அது வந்து காங்கிரஸால முடியல, எதிர்க்கட்சிகளால் முடியல, இந்தியா கூட்டணியால் முடியல, உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடர்ந்தாங்க, அதனாலையும்
முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் முடியாததை சாதித்து காட்டியவர்களே இவங்க 2 பேர் தான். விவசாயிகள் ஒருவர், இன்னொருத்தர் வந்து ஜென்சிக்கர். இவங்க 2 பேரும் ஒருவேளை பார்லிமெண்ட்டில் இருந்திருந்தா பார்லிமெண்ட்டும் ஒருவேளை சிறப்பாக நடந்திருக்கும், விவாதங்களோட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தொடர்ந்து அவைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமோ என்னமோ தெரியல. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பக்கம் யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டை வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போல யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றுவதற்காக, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக அரசியல் பார்வையை மிக தெளிவாக முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமிகையை கொடுக்க தொடங்கி இருக்குது அப்படி தான் சொல்லலாம். தேசிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு மிக ஆழமான ஒரு பாதையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இது தொடர்பாக அடுத்தது வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம பேச போகிறோம். இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் ரொம்ப தெளிவாக பதிவிடுங்க. ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் கண்டிப்பாக நம்மளுடைய கோப்பா சைடில் பல்வேறு சமூக பக்கங்களில் வந்து பகிரப்படும். அது ரொம்ப ஆக்கப்பூர்வம் இருக்கும் பட்சத்தில் அடுத்தது வரக்கூடிய வீடியோக்குள்ள தொடர்பாக அதை மையமாக வச்சு நம்ம விவாதங்களை தொடர்ந்து பேசலாம். ஓகே மக்களே, கோப்பாஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.